இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாராளுமன்றத்திற்குள் அடித்த புயல் ஒவ்வொரு RSS கோட்டையையும் உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. அந்த புயல் கமல். நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், கமல் பேசி 2 நாட்கள் முடிந்ததற்கு பிறகும் RSSனுடைய வட இந்திய ஊடகங்கள் கூப்பாடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சொல்லி வைத்தாற்போல் ஒவ்வொரு பாஜகக்காரர்களாக வந்து அறிக்கை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? கமல் சொன்னது யாருக்காவது புரிந்ததா என்று இவர்கள் கேட்கிறார்கள். இவர்களுக்கு புரியாமலா இவர்கள் இவ்வளவு காட்டுக்கத்தல் கத்தி கொண்டிருக்கிறார்கள்? ஒற்றை மனிதன் இவ்வளவு பெரிய RSS சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்க முடியும் என்றால் அந்த மனிதனுடைய ஆளுமையை சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி தமிழிசை சவுந்தரராஜன் என்று சொல்லக்கூடிய நபர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டதுனால கவர்னர் பதவியெல்லாம் கொடுத்து ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார்கள் கமலஹாசன் அவர்கள் சொன்னதை பற்றி, திமுக மன்னிக்க முடியாத தப்புகள் செய்யும், அதிலும் கமலஹாசனை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியது மிகப்பெரிய தப்பு, தெரியாத வசனங்களை தப்பு தப்பாக பேசி கைத்தட்டல் வாங்குவதற்காக நாடகமாடுகிறார். இது தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது. அடுத்ததாக நமக்கு தெரியும், கோவையில் இந்த தவணை முறையில் ஃபேன் வாங்கிட்டு இருந்த வானதி ஸ்ரீனிவாசன் இருக்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன், அந்த அம்மையார் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநிலங்களவையில் கமலஹாசன் பேசியது எனக்கு புரியவில்லை, உங்களுக்கு புரிந்ததா? ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவருடைய பேச்சு புரியாததால் தான் அவரை அனுப்பி வைத்தார்கள் இப்படின்னு அவரை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கமலஹாசனை அனுப்பியது தப்பு என்று சொல்கிறீர்கள். கமலஹாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பாராளுமன்றத்திற்கு சென்றதால் ஏன் இவ்வளவு பெரிய பதட்டம்? அவரை எப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க? அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மனிதர் அரசியலுக்கு வந்தபோது எப்படியெல்லாம் வசைபாடினார்கள். அதாவது இவ்வளவு வாக்கு சதவீதம், என்ன இது, இவங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்லாம் கேட்டாங்க. அந்த மனிதர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். சுதந்திர இந்தியாவினுடைய முதல் படுகொலையை செய்தவன் ஒரு RSS காரன், ஒரு சித்பவ பார்ப்பனன் என்று சொல்லியே அவர் வந்து RSSனுடைய மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நாதுராம் கோட்சேவை பற்றி அந்த மனிதன் சொன்னான். அந்த மனிதன் மீது வழக்கு தொடுத்தார்கள். அதிலிருந்து அவர் விடுதலையாகிவிட்டார், அது வேறு. ஆனால் ஒவ்வொரு முறையும் கமலஹாசன் RSSற்கு எதிராக பேசுகிற போதெல்லாமே அந்த கூடாரங்கள் இப்படி வெலவெலத்து போகிறார்கள். இப்போது சொல்கிறார்கள், எதற்காக அவரை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தீர்கள், இதெல்லாம் செய்யலாமா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கதறிக்கொண்டிருக்கிறார்கள். யார்கிட்ட போய்? திமுக கிட்ட போய் கதறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். சரி, இப்போ அடுத்ததாக வானதிக்கு வருவோம். வானதி தவணை முறையில் ஃபேன் வாங்கிட்டு இருந்தவங்க, அது திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். அது ஏன்னா இன்றைக்கி அவர்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது பல கோடி என்று கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களே இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வானதி ஸ்ரீனிவாசன் கேட்கிறார், அவர் பேசியது உங்களுக்கு புரிந்ததா? எனக்கு புரியவில்லை என்று. உங்களுக்கு புரியவில்லை என்றால் எதற்காக தமிழிசை சவுந்தரராஜனிலிருந்து இன்றைக்கி அர்ணாப் கோஸ்வாமியிலிருந்து இன்றைக்கி RSSனுடைய முக்கியமான நபர்கள் எல்லாமே வந்து வெலவலத்து போய் அறிக்கைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? புரியவில்லை என்றால் ஜஸ்ட் லைக் தேட்னு போயிருக்க வேண்டியதானே. அடுத்ததாக சொல்கிறீர்கள், கமலஹாசனுடைய வார்த்தை புரியவில்லை என்கிற காரணத்திற்காகத்தான் கோவை மக்கள் அவரை தோற்கடித்தார்கள் என்று. நான் வானதிக்கு சொல்கிறேன், சவால் விட்டு சொல்கிறேன், மோடி உட்பட இன்றைக்கு வாக்கு திருட்டும் EVMமும் தேர்தல் ஆணையமும் இது மூன்றும் இல்லை என்றால் மோடி கூட இந்தியாவில் வெற்றி பெற முடியாது. உங்களுடைய மிகப்பெரிய 56 விஸ்வகுரு கூட இந்தியாவில் வெற்றி பெற முடியாது. அது வானதிக்கு நல்லா தெரியும். வானதி, உங்களுடைய தொகுதியில் தான் முதலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய SIR என்று சொல்லக்கூடிய இருக்கிறது அல்லவா, அதாவது வாக்காளர்களை தூக்குவதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா, அதை சிறப்பாக செயல்படுத்திய முதல் இடம் எங்கே தெரியுமா? உங்களுடைய தொகுதி. கமலஹாசன் சுலபமாக வெற்றி பெற வேண்டிய இடம் அது, ரொம்ப சுலபமாக. வானதியெல்லாம் ஒரு போட்டியாளரே கிடையாது அந்த மனிதருக்கு, சரியா? ஏன்னா நமக்கு தெரியும் அந்த மாநிலத்தில் அந்த மாவட்டத்தை சார்ந்த மக்கள் ரிசல்ட் வந்தபோது எந்த அளவிற்கு கொந்தளித்தார்கள் என்பதற்கான வீடியோ ஆதாரங்களை வானதிக்கு போட்டு காட்டவா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், எப்படியெல்லாமோ வின் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி எதெல்லாமோ பேசணும் அப்படின்னா பாவம், உங்களை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக நாம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. சிவாஜி கணேசன்லேருந்து
எக்கச்சக்கமான பேர் சொல்லலாம். நீங்கள் ஷபனா ஆஸ்மி, ஜாவேத் அக்தர், இவங்கெல்லாம் இந்திய சினிமாவினுடைய மிக முக்கியமான ஆளுமைகள். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா வரை இவர்களெல்லாம் திரைத்துறையில் அவரவர்களுடைய துறையில் உச்சத்தை தொட்டவர்கள், மிகப்பெரிய ஆளுமைகள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் அரசியலில் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை இவர்களெல்லாம் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகின் மாபெரும் கலைஞர்களில் ஒருவன், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது அரசியலில், ராஜ்யசபா எம்பி என்று. ஆனால் அந்த பதவியிலும் இதுவரையிலும் முத்தான முத்திரைகள், அதாவது மிகச்சிறந்த முத்திரைகள் பதித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு 50 பட்டியலை முதல் பேச்சிலேயே இவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவராக, இவ்வளவு பெரிய அரசியல் அதிகாரத்தையே உடைத்து நொறுக்கக்கூடிய நபராக ஒரு ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் பாருங்களேன். ஒற்றை மனிதராக கூட பல விஷயங்களை அசைத்து பார்க்க முடியும் என்பதை கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடிய ஆளுமை நிரூபித்திருக்கிறார். அவர் சினிமாவில் இனி உச்சம் தொடுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டார். அதில் இனி ஒன்றும் இல்லை, அதில் செய்கிறதுக்கு இல்லை. அரசியலிலும் அவர் அந்த உச்சத்தை தொட்டிருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாம், சிரஞ்சீவி எடுத்துங்க. நீங்கள் இந்தியாவில் இருந்த மிகப்பெரிய ஸ்டார்கள், கமல்ஹாசனை மாதிரி மிகப்பெரிய ஸ்டார்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வளவு ஆளுமைகளோடு ஒரு அரசியல் விஷயத்தை கையாளுவதற்கு தெரிந்த ஒரு மனிதர் இன்று வரையிலும் இருக்கிறாரா? நான் சொல்கிறது சினிமா துறையில் சொல்கிறேன், கிடையாது. அந்த மனிதர் இன்றைக்கு அதிலும் மிகப்பெரிய முத்திரை பதித்திருக்கிறார். பாராளுமன்றத்தினுடைய கன்னி உரைகளிலேயே இவ்வளவு சிறப்பான உரையை அளித்தவர்களில் ஒருவராக கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடிய பெயரும் பாராளுமன்றத்தில் பொறிக்கப்படவிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் நினச்சிருப்பான். ஆனால் அந்த மனிதன் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட 15 நிமிடத்தில் இந்த அளவிற்கு கதற வைத்திருக்கிறார் என்றால், அந்த மனிதன் எல்லாம் அரசியலுடைய உச்சத்திற்கு வந்தால், ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படியெல்லாம் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு யோசிக்கவே தெரியல. எப்படி இருந்தாலும் அவர் தோற்றார் என்றால் அது நமக்கு இழப்பு, நமக்கு தான் இழப்பு, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த மனிதர் ஒவ்வொரு முறை அவருடைய சினிமாவை நாம் தோற்கடிக்கிறோம் என்றால் யாருக்கு இழப்பு? தமிழ் சினிமாவுக்கு இழப்பு, உலக சினிமாவுக்கு இழப்பு, நல்ல சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, தமிழ்நாட்டிற்கு இழப்பு. அவர் அரசியலில் இந்த வாக்கு அப்படிங்கிற இந்த இந்த விளையாட்டு இருக்குல்ல, இதுலையும் நம்ம அவரை தோற்கடித்தோம் என்று வச்சுங்க, இல்லை அவருடைய சித்தாந்தத்தையோ அவருடைய கட்சியை நம்ம தோற்கடிக்கிறோம்னு வைங்க, அது நமக்கான தோல்வி. தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்ல அரசியலுக்குமான தோல்வி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.